Hi everyone. Hi sir. Hi sir. Good afternoon. Good afternoon. நான் நம்மளோட இந்த chat பாக்ஸ்லயே நான் வந்துட்டு இது டைப் பண்ணட்டுமா இல்ல எப்படி இது கொண்டு போறது? Who is the host here? சுரேஷ் இருக்கீங்களா? Yes sir. Okay. So யார் டெக்னிக்கல் இஷ்யூ தான். நான் இப்போ எழுதுறது ஸ்கிரீன்ல வருதா? தெரியுது சார், தெரியுது எல்லாருக்குமே உங்களோட பேரை வந்து நீங்க வந்து உங்களோட பேரை போடுங்க. எல்லாரும் GHF V21 மேல வேற போட்டுருக்கீங்க. உங்களோட நேம் தான் இருக்கணும் உங்களோட இதுல. உங்க நேம் மட்டும் போடுங்க. என்னோட பேரை இப்படி எழுதுறேன், வருது அவங்க எல்லாரும். எனக்கு யாராவது ஒருத்தராவது வந்து நான் பேசும்போது பதில் பேசிட்டே வரணும். அப்பதான் எனக்கு ஐ வில் பி நோயிங் வெதர் உள்ள எல்லாம் இருக்குமா இல்லையான்ட்டு. ஓகேவா? ஓகே சார். ஹூ தட் பி நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் ஸ்கிரீன்ல எழுதிருக்கிறது தெரியுதுல எல்லாருக்கும்? எஸ் சார். என்ன எழுதிருக்கேன்? சுரேஷ். அப்பாடா. ஓகே, சூப்பர்மா எல்லாரும். So we'll begin now. Thanks to Golden Heart Foundation எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. நான் வந்து ஒரு என்ன சொல்ல கன்வென்ஷனல் மெத்தட்ல போகல. ஐ கோனா கோ வித் இப்ப மீனாட்சி மேம் வந்து நம்ம எல்லாருக்கும் நல்லா கிளாஸ் எடுத்திருப்பாங்க. கரெக்டா? எஸ் சார். யா. ஸோ நான் இப்போ என்னோட ஸ்டைல்ல போறேன். ஏன்னா தமிழ் லாங்குவேஜ்லயும் இங்கிலீஷ்க்கும் இருக்கிற சில வித்தியாசங்கள்னால நம்ம இந்த ஸ்டைல்ல கொஞ்சம் கத்துக்கிட்டா கொஞ்சம் ஃபாஸ்டரா கத்துக்கலாம்னு நான் நம்புறேன். அதனால அண்ட் டுடே நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து நவுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? எஸ் சார். எஸ். சோ நான் என்ன பண்ண போறேன், நவுனோட கொஞ்சம் ப்ரோவையும் சேர்த்து ப்ரோனவுனா சேர்த்து பண்ண போறோம் இன்னைக்கு. சோ தட் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டரா இருக்கும். ஐ ஹோப் எவ்ரிஒன் இஸ் தேர் இன்சைட். இதுல எவ்வளவு பேருக்கு வந்து பேசிக்ஸ் ரொம்ப பேசிக்ல இருந்து வரணும் என்ன ஏதுன்னா எனக்கு தெரியல. சில பேர் இங்க ஆல்ரெடி கொஞ்சம் போல இங்கிலீஷ் கொஞ்சம் பெட்டரா தான் இருப்பீங்க. பட் அவங்களுக்கும் இது ஒரு நல்ல ரிவிஷனா இருக்கும்னு நான் நம்புறேன். So I'm going to enter now. I'm going to begin now. Okay தானே? We'll start now. Okay. ஸோ எல்லாம் பாருங்க. எனக்கு யாராவது ஒருத்தர் மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே வாங்க. ஸோ தட் எனக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உங்ககிட்ட உங்க கையில எல்லார் கையிலயும் ஒரு நோட் புக் அண்ட் பென் இருக்கும்னு நம்புறேன். ஒரு நோட் புக் அண்ட் பென் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ நான் நான் எழுதுறேன் பாருங்க. நான் எழுத முடிஞ்சா நீங்க அப்படியே அதை ரீட் பண்ணிட்டே வாங்க. வாட் டிட் ஐ ரைட் நவ்? ஐ. அடுத்து யூ. அடுத்து வி. அடுத்து தே. சரிங்களா? சோ எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. THEY கடைசியில இது வந்து தே. THEY. நான் கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் பேடா இருந்தா கண்டுக்காதீங்க. இங்கிலீஷ் தான் முக்கியம் கடைசியில. சோ ஐ யூ வி தே. ஐனா என்ன? நான். ஐனா நானு. யூனா நீ. இங்கிலீஷ் கொஞ்சம் ஒரு மரியாதை இல்லாத ஒரு லாங்குவேஜ். யூனா நீனும் சொல்லலாம், யூனா நீங்களும் சொல்லலாம். ஓகே? மரியாதையா நம்ம மரியாதையா ஒருத்தரை பார்த்து யூன்னு சொன்னாலும், மரியாதை இல்லாம யூன்னு சொன்னாலும், நம்மளோட பெரியவங்களை பார்த்து யூ சொன்னாலும், சின்னவங்களை பார்த்து யூ சொன்னாலும் நீன்றதையும் குறிக்கும். நிறைய பேர் வரும்போது நீங்கள்ன்றதையும் குறிக்கும். எல்லாமே யூ தான். ஹலோ கீதா ப்ளீஸ் நோட். ஆமா இல்ல சுரேஷ் மத்த எல்லாரையும் மியூட் பண்ணிடுங்க. நீங்க அப்படியே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே வாங்க.
ஓகே சார். ஓகே. ஓகே, மத்தவங்க எல்லாம் கவனிப்பாங்கன்னு நம்புவோம். ஓகே, பிள்ளைங்களா உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். அடுத்த ஒரு 5 நிமிஷம் மட்டும் எல்லாரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி ரொம்ப டெடிகேட்டடா கவனிக்க போறீங்க. இந்த 5 நிமிஷத்துக்குள்ள நான் கண்டிப்பா உங்களுக்கு புரியுற லெவலுக்கு உள்ள கொண்டு வந்துருவேன். ஒரு 5 நிமிஷம் தான் டைம் எனக்கு தேவை. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒரு சிங்க் ஆயிடுவோம். ஓகே, ஓகே சார். ஆமா, ஒரு 5 நிமிஷம் மட்டும் எல்லாரும் சின்சியரா கவனிங்க. இது நம்மளுக்கு வாழ்க்கை ஃபுல்லா யாருக்கு வேணாலும் நம்ம இங்கிலீஷ் கத்து கொடுக்கறதுக்கு இது ஈஸியா புரிய வைக்கும் நம்மள. சோ ஐ யூ வி தே, தேங்கிறது அவர்கள், கரெக்டா? சோ ஐ யூ வி தே, அதுக்கப்புறமா ஹி ஷி இட், அப்புறம் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோ, ராஜா. இதை எப்பயுமே நம்ம எல்லாருமே ஞாபகத்துல வச்சுக்க போறோம். இந்த ரெண்டு ஸ்லைடையுமே பழைய ஸ்லைட்ல என்ன சொல்லியிருந்தோம்? ஐ யூ வி தே. இந்த ஸ்லைட்ல என்ன சொல்றோம்? ஹி ஷி இட் ராஜா. இந்த 4+4 8 பேரையும் நம்ம ரொம்ப நல்லா மைண்ட்ல வச்சுக்கிட்டாலே இந்த ப்ரொனவுன்ஸை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் சாதிச்சிடலாம். ஓகே சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பேசுறேன். ஐ ஸ்பீக். ஐ ஸ்பீக்னு சொல்லலாமான்னு கேட்டா சொல்லக்கூடாதா, சொல்லலாமா? சொல்லக்கூடாது சார். ஐ ஸ்பீக்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது சார். ஐ ஸ்பீக் சொல்லலாம். யூ ஸ்பீக் சொல்லலாம். வி ஸ்பீக் சொல்லலாம். தே ஸ்பீக் சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் என்னங்க அர்த்தம்னு கேட்டா, ஐ ஸ்பீக்னா நான் பேசுறேன். ஐ ஸ்பீக் என்றால் நான் பேசுறேன். யூ ஸ்பீக்னா நீங்க பேசுறீங்க, நீ பேசுற. வி ஸ்பீக்னா நாம பேசுறோம். தே ஸ்பீக்னா அவங்க பேசுறாங்க. இப்ப ஸ்பீக் என்பது பேசுறத பத்தி. ஓகே, ஓகே சார். அதுவே ஹீன்னு வரும்போது ஹீ ஸ்பீக்ஸ், அவன் பேசுகிறான். ஷீலையும் அதேதான். ஹீ ஷி இட் ராஜா அப்படின்னு 4 வச்சிருந்தோமா? அப்ப அவன் பேசுறான், ஹீ ஸ்பீக்ஸ். அவள் பேசுறா, ஷீ ஸ்பீக்ஸ். அது பேசுது, இட் ஸ்பீக்ஸ். ராஜா பேசுறான், ராஜா ஸ்பீக்ஸ். இப்போ இந்த ஸ்பீக்குங்கிற வினைச்சொல் வெர்பையும் நாம ஏன் சேர்த்து எடுத்துட்டு வந்தோம்னா, நான் நவுனை மட்டும் வச்சுட்டு தனிப்பட்ட முறையில பேசிட்டே இருந்தா அது இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ் ஆயிடும். இது ஸ்போக்கன் இங்கிலீஷ் இல்லையா? அதனால நம்ம சின்ன சின்ன வார்த்தைகளை சேர்த்து சேர்த்து கோர்த்து பேசினாதான் இங்க வேலைக்கு ஆகும். சோ இப்ப எல்லாரும் என்ன பண்ண போறீங்கன்னா, இப்ப நான் கொடுக்குற அடுத்த வார்த்தை ரைட். ரைட் என்றால் என்ன? எழுதுறது. நான் எழுதுறேன். நான் இப்போ எழுதுறேன். நான் எழுதுறேன் அப்படிங்கறத என்னன்னு சொல்லுவோம்? ஐ ரைட். ஐ ரைட். அதே நீ எழுதுற, நீங்க எழுதுற? she writes. நீ நீங்கள், யூ ரைட். நீனா நான் இல்ல நாம், நாம் இல்ல நாங்கள், நாம் இல்ல நாங்கள்ங்கிறது வி ரைட். ஓகே. தேனா அவர்கள் எழுதுகிறார்கள், தே ரைட். ஓகே, இங்கதான் இதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஐ யூ வி தே இந்த 4ம் ரைட்ன்னு தான் சொல்லும். ஸ்பீக் அப்படின்னு தான் சொல்லும், பேசுறத பத்தி குறிக்கும் போது. அதுவே ஹி ஷி இட் ராஜா, இங்க என்ன எழுதியிருக்க போறீங்க? ஹி ரைட்ஸ், அவன் எழுதுகிறான். இப்ப சில பேர் நினைக்கலாம், சார் நான் ஹி இஸ் ரைட்டிங்னு எழுதுவேனே, அதுக்கு என்னங்க அர்த்தம்? அதுக்கு பேரு அவன் எழுதி கொண்டு இருக்கிறான். இப்ப அவன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதுக்கும் இவன் சாதாரணமா பண்ணுவான்றக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் இஸ் ரைட்டிங்க்கும் ரைட்ஸுக்கும் இருக்கிற. இப்ப என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், ஐ ஆம் ரன்னிங் நவ் அப்படிங்கிறதுக்கும், நீ சாதாரணமா ஓடுவியாப்பா அப்படின்னு கேட்கும் போது நான் ஓடுவனே
ஐ ரன் அப்படிங்கிறது நான் சாதாரணமா ஓடுறேனே, ஓடுவேனே, ஓடுறேனே, இது எல்லாத்துக்கும் ஐ ரன்னு வரும். அதுவே நீ இப்ப ஓடிக்கிட்டு இருக்க, அப்ப நான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லணும்னா ஐ ஆம் ரன்னிங்னு சொல்லுவோம். நான் ஏன் இப்ப இதெல்லாம் இங்க உள்ள கொண்டு வரேன்னா, நம்ம ரொம்ப சர்வசாதாரணமா இந்த இங்கு போட்டு பேசுவோம். எப்ப பார்த்தாலும் இங்கு இங்கு இங்கு. இந்த இங்குகளை நிப்பாட்டணும்னா முதல்ல நம்ம நவுன் ப்ரோனவுனோட சேர்த்து வெர்பை யூஸ் பண்றதையும் நம்ம கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ இந்த ஐ, யூ, வி, தே இப்படின்ற இந்த 4 பேருக்கும் ஒரு ரூலு. இந்த ஹி, ஷி, இட்டு, ராஜா இந்த 4 பேருக்கும் இன்னொரு ரூல். இதுல இந்த ராஜாங்கிறது ப்ராப்பரா ஒரு நவுன். இதுதான் ஆக்சுவலா நவுன். இந்த மத்த ஆளுகளுக்கு எல்லாம் பேரு ப்ரொனவுன். அவன், அவ, அது, நானு, நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இல்லாம ஒரு பர்டிகுலர் பேரை பத்தியோ, ஒரு பர்டிகுலர் பொருளை பத்தியோ, ஒரு பர்டிகுலர் நேமு, திங்கு, ஆப்ஜெக்ட், பிளேஸ் இத எல்லாத்த பத்தியும் பேசும்போது நம்ம அத நவுன்னு சொல்லுவோம். ப்ராப்பர் நவுன் இப்படிலாம் பேசுவோம். மீனாட்சி அம்மா இருக்காங்க.